ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இனிப்பு போண்டா தான் பண்ண போகிறோம். இந்த போண்டாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போண்டா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். இது கூட 2 ஏலக்காய், ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து மாவை நல்லா கலந்துடலாம். இப்போ போண்டாவுக்கு மாவு ரெடியாக இருக்குது. அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக்கியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒவ்வொரு கரண்டி மாவை எடுத்து எண்ணெயில் ஊற்றிடலாம். ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான இனிப்பு போண்டா ரெடி. நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.